நீங்க ரொம்ப நாளா லேண்டு, வீடு, ஃபார்ம் லேண்டுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக ஏஆர்கே ஈவென்ட்ஸ் 60+ பில்டர்ஸ் 300+ ப்ராஜெக்ட்ஸ் ஒரே இடத்துல கொண்டு வராங்க. கமிங் 2025 ஜான்வரி 4, 5 மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போன்னு நடத்துறாங்க. லொகேஷன் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை, கேம்ப் ரோட், ஈஸ்ட் தாம்பரம். லிமிடெட் ஃப்ரீ பாஸஸ் வந்து அவைலபிள்ல இருக்குங்க. இந்த ஈவென்ட்க்கு வரவங்களுக்கு காம்ப்ளிமென்டரியா வந்து லைவ் மியூசிக் கான்சர்ட்க்கு ஃப்ரீ டிக்கெட்டும் இவங்க வந்து குடுக்குறாங்க. ஃபைண்டிங் யுவர் ட்ரீம் ஹோம் நவ் பிகம் ஈசியர் தென் எவர். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க பாத்தீங்கன்னா நம்ம குரோம்பேட் சிட்லப்பாக்கத்துல தாங்க இருக்கோம். சிட்லப்பாக்கத்துல நம்ம ஒரு சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் வந்து பார்க்க வந்திருக்கோங்க. எக்ஸாக்ட்டா இந்த அபார்ட்மெண்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச NSN CBSE ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடுல ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தேசிய ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நம்ம சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷனும் சரி, குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனும் சரி ரொம்பவே நியர்பைலேயே இருக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் மோர் தென் உங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட் சுத்தி ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையவே இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த அபார்ட்மெண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க மொத்தம் எத்தனை யூனிட் அவைலபிள் இருக்கு, இங்க என்ன பிரைஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. நீங்க இந்த குரோம்பேட் சிட்லப்பாக்கம் சரௌண்டிங்ல ஃபிளாட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டோடைய பில்டர் யார் அப்படின்னு பார்த்துருங்க. ஓம் ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டோடைய பில்டர். இவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில 90s இருந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இவங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் மேஜராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆலந்தூர், மடிப்பாக்கம், மேடவாக்கம், நங்கநல்லூர் இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சானிட்டோரியம், தாம்பரம் சானிட்டோரியம் இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓம் ஃபவுண்டேஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை யூனிட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன் வாங்க. இந்த அபார்ட்மெண்ட் லொக்கேட் ஆயிருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோடைய எலிவேஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் ஹைட் ஏற்றி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்க. எலிவேஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனான எலிவேஷன் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்கு, எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குங்க. 3 ஃப்ளோர்ல மொத்தம் ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே 2 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 BHK 2 BHK 3 BHK 2 BHK 3 BHK 2 BHK அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்ல 6 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை சோல்ட் அவுட், எத்தனை அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6ல் 3 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ மொத்தம் 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்கு. 2 BHK 1, 3 BHK வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட் அவைலபிள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு யூனிட்டும், தேர்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 யூனிட்டும் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்க என்னென்ன சைஸஸ்லாம் இப்போ இந்த அவைலபிள் இருக்க பிளாட்ஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 BHK வந்து 959 ஸ்கொயர் ஃபீட்லையும், அதாவது 959 ஸ்கொயர் ஃபீட்லையும், 3 BHK வந்து பாத்தீங்கன்னா 1248 ஸ்கொயர் ஃபீட்லையும் இங்க ஃபிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நமக்கு சூப்பரா வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா அருமையா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து சிமெண்ட்ல அப்படியே விடாம இவங்க டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கிங் வந்து பார்க்கவே அழகா இருக்குங்க. 6 யூனிட்டுக்குமே 6 செப்பரேட் பார்க்கிங் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் CCTV கேமராவும் இவங்க வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டில் தான் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிஃப்ட் வந்து வெறும் 3 ஃப்ளோர் மட்டும் கொடுக்காம டெரஸ் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபேஸிங்லலாம் இங்கே ஃபிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 6 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸிங் வைஸும் சரி, வாஸ்துவும் சரி, வாஸ்து வந்து 100% பக்காவாக வாஸ்து பார்த்து தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். உங்களுக்கு இந்த 3 யூனிட்டில் ஒரு 3 BHK ஹவுஸை வந்து நான் காட்டுறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 BHKவும் இருக்கும், 2 BHKவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம சீக்கிரமாக போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்னதாக இல்லாமல் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர அளவுக்கு தான் இவங்க ஸ்டெப்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ ஒரு 3 BHK ஹவுஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளாட்டும் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டம். நீங்கள் லிஃப்ட்டு விட்டு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் வந்து வந்துருங்க. இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீக்வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக அழகான ஒரு மெயின் டோரும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோங்க. வீட்டுக்குள்ளே போயிட்ட உடனே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாலில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 1248 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளில் இருக்குங்க.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு சைஸ் வந்து இருக்குது அப்படின்றது தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டிவி யூனிட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து நீங்கள் சூப்பராக வந்து டிவி பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் ஒரு டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபாவும் வந்து போட்டுக்கலாங்க. அப்படியே நம்ம ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு சூப்பரான ஒரு பால்கனி வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரெஞ்ச் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே பால்கனிக்கு போனோம் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பகுதியில் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வீடுகள் இருக்க ஒரு சூப்பரான ஒரு பகுதி தாங்க. டைல்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டைல்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமன் சுவிச்சஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இபி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபிங்க. நமக்கு ஒயர் வந்து என்ன ஒயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்பிட் ஒயர் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் இபியும் கூட. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான திங்ஸ் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் தாங்க எடுக்கிறேன். எங்கேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போடலைங்க. அப்போவே வந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் கண் கூட. நம்ம லைட் எதுவுமே போடாமல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தாங்க போக போகிறோம். கிச்சனை வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிச்சன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்காக உள்ளே வர பாருங்க. நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாடுலர் கிச்சனாக நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை எல்லாமே மார்பிள்ஸில் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைட் இல்லாமல் கரெக்டான ஒரு ஹைட்டில் எந்த ஹைட் இருக்கவங்களும் நின்று குக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா ஒய்ஃப் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் மேடையும் இந்த செல்ஃப்மே ரொம்ப பக்கத்தில் இருக்கும். டக்குனு ஏன்னா குக்கரில் விசில் வருது ஏதோ ஒன்று தூக்கி அடிக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து பின்னாடி வர முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனும் சரி ஒரு லைட் வசதியும் சரி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு லைட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அழுக்கு எந்த ஒரு எண்ணெய் பிசு எதுவுமே செவுத்துல படக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் டைல்ஸை க்ளீன் பண்ணிங்கன்னா தாராளமாக அது போயிடுங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரிவேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் கன்வீனியன்ட்டு பயங்கரமாக இங்கே வந்து இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இந்த கீழேயுமே நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஸ்பேஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே அந்த பால்கனியில் சிங்க் வச்சுக்கிட்டு கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாஷிங் மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இருந்து பார்க்கும்போதே தெரியுங்க ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சேரு அதெல்லாம் போட்டு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே தெரியும் ஏரியா வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரான உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறதே என்னென்னா அந்த வெளிச்சம் தாங்க. வெளிச்சம் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் காற்று வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்குங்க. வீட்டுக்கு வெளிச்சம் காற்று அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷெல்ஃப்மே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் வரையுமே வந்து ஸ்டோரேஜுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரு தீமில் தான் ரெஸ்ட் ரூம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் புக் பண்ண ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஆக்சசரிஸ் கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் தான் வந்து இவங்க ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இப்போது நம்ம மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தாச்சுங்க. இப்போது நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தாங்க இருக்குது. மொத்தம் இந்த 3 BHK ஹவுஸில் 2 ரெஸ்ட் ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூமும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து இவங்க முக்கால்வாசி போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் படாமல் இந்த டைல்ஸில் பட்டதுன்னா செவுர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க. ஸோ இதுலேயுமே வந்து பேரிவேர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் புக் பண்ண 10லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய சைஸான பெட்ரூம் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே வந்து இவங்க விண்டோக்கு வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே லாஃப்டில்
ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம வந்து ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெட்ரூமும் பார்த்தாச்சுங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்க மூணாவதாக இருக்க ஒரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்லாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் அதே தான் பக்காவாக இருக்குங்க. நம்ம எதுவுமே லைட் எதுவுமே போட காணோம். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் பர்பஸ் விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெயினான ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. நீங்கள் வந்து இது 3 BHKலாம் வாங்கி நீங்கள் தாராளமாக ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு நீங்கள் ரெண்டலும் விடலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடை பார்த்தாச்சுங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1248 ஸ்கொயர் ஃபீட் வீடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 959 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் தான் போகிறோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸ் தாங்க வந்திருக்கோம். டெரஸில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இவங்க வந்து வெறும் 3 ஃப்ளோர்ஸ்க்கு மட்டும் லிஃப்ட் கொடுக்காம டெரஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸ் தான் வந்திருக்கோம். டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய லேண்ட்மார்க் வந்து NSN CBSE ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மாடி மேலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. ஜஸ்ட்டு வந்து அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து தெரியும். நம்ம மாடி மேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலை வந்து பார்க்கலாங்க. நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டெரஸாக இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் துணி காய போடுறதுக்கும் வந்து இவங்க வந்து அந்த கம்பி எல்லாமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி அருமையான வீடுகள் இருக்க ஒரு ஏரியா தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தேசிய ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெரஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் ரூஃபிங் டைல்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த ஹீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தெரியவே தெரியாதுங்க. ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால தாராளமாக இங்கே வந்து ரெண்டல் டிமாண்ட் அப்படின்றது வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ரெண்டலுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் குடி வரனாலும் தாராளமாக வந்து குடி வரலாங்க. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த 3 BHK ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க. இங்கே ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் அவைலபிள் இருக்குங்க. 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 959 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 லட்ச ரூபாங்க. இதே 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1248 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 லட்சங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் லோன் பேஸ் பண்ணி போனீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 85% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோனுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த சூப்பரான ஒரு லொக்கேஷனில் வீடுகள் சுற்றி இருக்க ஒரு பகுதியில் ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் குரோம்பேட், சானிட்டோரியம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட், இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னே சொல்லாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக வாங்கி குடிவரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து பிடிக்குங்க. நீங்கள் சைட் விசிட் வரணும், நீங்கள் வந்து வீடை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுது டைரக்ட் ஹோம் ஃபவுண்டேஷனுடைய டைரக்ட் நம்பருங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட் விசிட் வந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டை உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வரியுமே பண்ணிக்க தேவையில்லைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த சிட்லப்பாக்கம் குரோம்பேட் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். நீங்களும் இந்த ஹோம் ஃபவுண்டேஷனுடைய சிட்லப்பாக்கம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.